ஹே காய்ஸ், பொங்கல் வந்துடுச்சு. உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தமிழர் திருநாளாம் தை திருநாள், தை மாதம் இது. ஸோ பொங்கல்னாலே கரும்பு 2 இல்லை 4 கல் வச்சு, இப்போ அதில் பானை வச்சு, அதில் பொங்கல் வச்சு, அதை பொங்க வச்சு செலிப்ரேட் பண்ணுவாங்க. அண்டு இந்த பொங்கல் செலிப்ரேட் பண்ணாதவங்க பக்கத்து வீட்டில் பொங்கல் செஞ்சு கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிட்டு ஜாலியாக இருங்க. அண்ட் பொங்கலுக்குன்னு எல்லாருமே பிளான் வச்சுருப்பீங்க. படத்துக்கு போகிறவங்க படத்துக்கு போங்க. ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி கூட போய் ஜாலியாக படம் பாருங்கள். டிக்கெட் ரேட்டை விட பாப்கார்ன் ரேட் தான் அதிகமாக இருக்கும். ஸோ பாப்கார்ன் வேஸ்ட் பண்ணாமல் தேட்டருக்குள்ள படம் பார்க்கும்போது ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிருங்க. அப்படி சாப்பிட முடியல அப்படின்னா அது வெளியே வந்து இல்லாதவங்களுக்கு கொடுங்க. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நெக்ஸ்ட் பொங்கலுக்கு எல்லாருமே சூஸ் பண்ணியிருக்க ஒரு முக்கியமான பிளேஸ் தான் பீச். எஸ், சென்னையில் இருக்க மெரினா பீச், பெசநகர் பீச், ஈசிஆர் பீச், பாண்டிச்சேரி பீச், இது எல்லாத்துலேயும் கூட்டம் இன்றைக்கி ஃபுல்லாக வரப்போகுது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட போய் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம், பீச்சில் குப்பை போடாதீங்க. நீங்கள் வாங்கிட்டு போகிற சிப்ஸ் பேக்கெட்டு, லேஸ் பேக்கெட்டு அதெல்லாம் மண்ணில் போடாதீங்க. நெக்ஸ்ட்டு இந்த பெட் பாட்டில், ஜூஸ் பாட்டிலாம் குடிச்சிட்டு தூக்கி விசிறடிக்கிறது, இந்த பழக்கம்லாம் வச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. லைக் எப்படி சொல்கிறது, இந்த இப்போது நீங்கள்லாம் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதுக்கப்புறமா அவங்க நைட்டு வந்து க்ளீன் பண்ணணும். ஸோ நம்ம அவங்களுக்கு வேலை வைக்க வேண்டாம். இப்போ வேறு குளிர் டைமு அந்த அதெல்லாம் பார்க்காம நமக்குலாம் லீவு இருக்குது, அவங்களுக்கு லீவே கிடையாது. அவங்க இதெல்லாம் பார்க்காம அந்த குளிர்லேயே நைட்டு வந்து வேலை செய்கிறாங்க அப்படின்னா நமக்காக தான். ஸோ நம்ம அவங்களுக்கு சிரமம் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த சிப்ஸ் பாக்கெட், லேஸ் பாக்கெட்டு, நீங்கள் வாங்கிட்டு போகிற திங்ஸ் வேஸ்ட் இருந்ததுன்னா அதை டஸ்ட்பினில் போடுங்க. டஸ்ட்பின் பக்கத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டே வரீங்களா பேக், அதிலே போட்டு வச்சுக்கோங்க. போகிற வழியில் குப்பை தொட்டில் போட்டு போயிடுங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூலு, காலேஜு, ஒர்க் போகிறவங்க எல்லாருக்குமே இந்த பொங்கல் ஹாலிடேக்கு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு பொங்கல் ஹாலிடேக்கு முன்னாடி நாள் வந்து ட்ரெடிஷன் ட்ரெஸ்ஸில் வர சொல்லுவாங்க. கேர்ள்ஸ்லாம் சாரீஸு, பாய்ஸ்லாம் வந்து வேஸ்ட் ஷர்ட்டில் வர சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, ஹை ஸ்கூல் படிக்கிறவங்க அண்ட் காலேஜ் போகிறவங்க வந்து கேர்ள்ஸ்லாம் சாரீஸ்லேயும், பாய்ஸ் வந்து வேஸ்ட் ஷர்ட்லேயும் வர சொல்லுவாங்க. அண்ட் கம்பெனி ஒர்க்கர்ஸ் வந்து கலர் ட்ரெஸ் தான் போவாங்க. பட் சில கம்பெனி வந்து யூனிஃபார்மில் வர சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் வந்து ட்ரெடிஷன் ட்ரெஸ்ஸில் வர சொல்லுவாங்க. ஸோ பார்த்திங்கன்னா, இன்றைக்கி பொங்கல், அதாவது 2 நாள் முன்னாடி வரைக்கும், அதாவது இந்த பொங்கல் ஹாலிடேக்கு முன்னாடி வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் கேர்ள்ஸ் வந்து சாரீ கட்டி போகிறத நான் பார்த்துருக்கேன். பட் பசங்க ஒருத்தர் கூட, இந்த ஹை ஸ்கூல் படிக்கிறவங்க சரி, காலேஜ் போகிறவங்களும் சரி, பசங்க ஒருத்தர் கூட வேஸ்ட்டு கட்டி நான் பார்க்கவே இல்லை. ஸோ பொங்கலுக்கு கண்டிப்பாக ஒரு புது படம் போடுவாங்க. சன் டிவி, ஜீ தமிழ், அது இதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் போல் புது படம் போடுவாங்க. மேபி மார்னிங் கூட போட சான்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு இன்னும் புது படம் அந்த என்னென்ன படம் போகிறாங்கன்னு எனக்கு ஆனால் அப்டேட்ஸ் நான் பார்க்கல. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக எனக்கே தெரியும், இந்த வீடியோவில் நான் பேசும்போது பேக்ரவுண்டில் நிறைய வண்டி சவுண்ட்லாம் உங்களுக்கு கேட்கும். என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஐம் ரியலி சாரி ஃபார் இட். டைம் கிடைக்கும் போது நான் முடிஞ்ச அளவுக்கு டைம் கொஞ்சம் ஸ்பேர் பண்ணி நான் விஷுவல்ஸோட வீடியோஸ் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பி சேஃப். ஒன்ஸ் அகேன் விஷ் யூ ஆல் ஹாப்பி பொங்கல். உங்கள் எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் சாப்பிடுங்க, கரும்பு சாப்பிடுங்க, ஜாலியாக இருங்க. பி சேஃப். See you soon guys. Until then.